சென்னையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் தலைமையில் நடந்தது. இதில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவக்கியுள்ளார். இக்கட்சியின் 2ஆம் ஆண்டு விழா மாமல்லபுரத்தில் பிப்ரவரி 26ஆம் தேதி நடந்தது. அதற்கு முன் விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடந்தது. இந்நிலையில் சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் தாவேகா முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக தீர்மானங்கள். இருமொழி கொள்கைகள் ஆதரவாக தீர்மானம். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி தீர்மானம். சமூக நீதியை நிலைநிறுத்த ஜாலி வரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென தீர்மானம். டாஸ்மாகின் 1000 கோடி ரூபாய் முறைகேடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தி தீர்மானம். மீனவர் போராட்டத்திற்கு ஆதரவு மற்றும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தி தீர்மானம். லோக்சபா தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லை என தீர்மானம். பன்னாட்டு அரங்கிற்கு ஈவேரா பெயர் வைக்க வலியுறுத்தி தீர்மானம். கொள்கை தலைவர்களின் வழியில் பயணிப்போம் என தீர்மானம். மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என தீர்மானம். சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு காரணமாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம். பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டுமென தீர்மானம். இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமென தீர்மானம். தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்க தலைவர் விஜய்க்கே முழு அதிகாரம் என தீர்மானம். புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்து தீர்மானம். கட்சிக்காக உழைத்து மரணமடைந்த தொண்டர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம். கூட்டத்தில் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் ஆனந்த், ராஜ்மோகன், வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் பேசினர்.